உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னமென் கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது செம்பருத்தி பூ ரசம். செம்பருத்தி பூ டீ போட்டு குடிச்சிருப்போம். அது பிளட் பிரஷரை லோவர் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செம்பருத்தி பூ நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மலர் மருத்துவத்துல நிறைய மருந்துகளா அதை உபயோகப்படுத்துறாங்க. நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கும், இன்சுலினை மெயின்டைன் பண்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முடி வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எண்ணெயில போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணலாம். நம்ம சீயக்காய் அரைக்கும் போது அதை நல்லா காய வச்சு சீயக்காயோட சேர்த்து அரைச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது கருமைக்கும், முடி கருப்பா இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தோல் பளபளன்னு இருக்கிறதுக்கும், நம்ம மெயின்டைன் பண்றதுக்கும், சருமத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது போல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நான் இப்ப ரசமா எப்படி வச்சு சாப்பிட்றதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன், பாருங்க. ஒரு 5-6 செம்பருத்தி பூ, 4-5 பூண்டு பல்லு, 5-6 வெங்காயம், சாம்பார் வெங்காயம் தான் வச்சிருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், கொத்தமல்லி, ஒரு தக்காளி, இல்லை 2 தக்காளி கூட போட்டுக்கலாம், எவ்வளோ விருப்பப்படி போட்டுக்கலாம். ஒரு கரண்டி துவரம்பருப்பு மசிச்சு வச்சிருக்கேன், வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். ஒரு சுண்டைக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன். முதல்ல இந்த புளியை பாத்திரத்தில் விட்டுக்கலாம். எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ரசப்பொடி 2-3 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். தனியா பொடி 1 ஹீப்டு ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வாட்டி நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி விடலாம். முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். பூண்டு, இஞ்சி, இந்த செம்பருத்தி இதை போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையா அரைக்கணும். இந்த காம்பை இப்படி எடுத்துடணும். முக்கியமான விஷயம், இது ஒரு காம்பு இருக்கும், இந்த காம்பை எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். இந்த செம்பருத்தியே தண்ணி விட்டுக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டா போதும். இந்த வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை இதோட போட்டு அரைக்கிறேன். அரைச்சுட்டோம். 5 நிமிஷம் கொதிச்சு கொடுத்து இப்போ அரைச்சதை அதோட போட்டுடலாம். கலந்து விட்டுக்கணும். நம்ம இப்போ கொதிக்க வைக்கிறது தான். ரசத்தில் எப்பவுமே நம்ம நுர கட்டினோன்னா ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, முதல்ல கொதிக்க விடுறது தான். அதுக்கப்புறமா ஜாஸ்தி கொதிக்காது. கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் அலம்பி விட்டுருக்கிறேன். இதுவும் 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும்.
2 நிமிஷம் கொதிச்சு எடுத்து இப்போ அந்த பருப்பு சேர்த்துடலாம். தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நுரக்கட்டி வர்றது வரைக்கும் வச்சிருக்கணும் அடுப்புல. இது நல்லா சூடாகி கொஞ்சம் கொதி வர நிலைமையில இருக்கும்போது இந்த தக்காளியை போட்டுடணும். சின்ன சின்னதாக நறுக்கினதுனால இப்போ சேர்க்குறேன். முதல்ல போட்டுட்டோம்னாக்கா கரைஞ்சி போயிடும் தக்காளி. லேசாக அந்த மாதிரி கொதி வர்ற நிலைமையில இப்போ கொத்தமல்லியை போட்டுடணும். கலரி விட்டாலும் கலரி விட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வெந்து நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து விடுறேன். இப்படி வச்சாலும் வேகும், நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். உரைச்சிண்டு வருது. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். தாளிக்கிறது தான் ஒரு வேலை. கரண்டி அடுப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சு விடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். மீதி இருக்கிற கருவேப்பிலையும் இதில் போடுறேன். அரை ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். நல்லா பொரிஞ்சு விட்டு ரசத்தோடு இதை சேர்த்துடலாம். கமகமக்கும் செம்பருத்தி பூ ரசம் சாப்பிட தயாராகிடுது. என்ன கமகமன்னு அங்கேயே உங்களுக்கு வாசனை வருதா? இங்க செம்பருத்தி பொறிக்கிறதுக்கு கிளம்பிட்டேலா? இப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கர்ப்பிணி பெண்களும் மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களும் இது தவிர்க்கிறது நல்லது. என்ன சாதாரண நாள்ல சாப்பிடலாமே, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.